பர்ஃபெக்ட் ஸ்குவாட் எப்படி பண்றது? ஸோ ஸ்குவாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களால் உங்கள் தைஸை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும், உங்கள் ஸ்ட்ரென்த்தையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். என்னோட லைஃப்பில் ஸ்குவாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட் நீ அப்படின்றது பெட்டலாவை ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் என்னோட ஸ்குவாட்டிங் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்டர் ஹெட் ரொம்ப வீக்காக இருந்தது ஆரம்ப காலத்தில். பட் என்னோட ஜெனட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அப்பர் ஹாஃப் ஆஃப் த அவுட்டர் தையை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத நிறைய ட்ரையல் அண்ட் எரரில் நான் கற்றுக்கிட்டேன். பல கோச்சஸ் கிட்டக்க நான் அணுகியிருக்கேன் அண்ட் தென் பல புக்ஸை படிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்துலேயும் கடந்த 25 வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டேனோ அதோட ஒரு சம்மரியை இன்னைக்கு கொடுக்கும். அப்படியே வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு தான் ஸ்குவாட் பண்ணணும் அப்படின்ட்டு அது ப்ராக்டிக்கலாக புக்ஸில் மட்டும் தான் நடக்கும். உங்கள் ஸ்குவாட்டோட ஆங்கிள் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா உங்களோட ஹிப்போட விட்த்து, உங்களோட தை போன் அண்ட் உங்க டார்சோட லென்த் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பாடி அப்படின்றது அலைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதுகுல நீங்க வெயிட்டை வைக்கிறீங்க, அந்த பார் வெயிட் உங்களோட ஹிப்போட போனு அண்ட் உங்களோட கால்களோட ஹீல்ஸ் இது மூணும் ஒரு லைன்ல இருக்குது அப்படின்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் பொசிஷன். கீழே போகும்போது உங்க ஹிப்பு மட்டும் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறும். ராட் ஆன் யுவர் ஷோல்டர் அண்ட் உங்க ஹீல் ஆல்மோஸ்ட் சேம் லைன்ல மெயின்டைன் ஆகும்போது உங்களோட மூவ்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம எப்படி ஸ்குவாட் பண்ணலாம் அப்படின்ற தியரி எல்லாம் போதும், நேரா ப்ராக்டிக்கல் செஷனுக்குள்ள போகும். ஸ்குவாட்டுக்கு ஸ்டாண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்றது? உங்களுக்கு எர்கனாமிக்கலா கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா ஸ்குவாட் பண்ண முடியும். ஸோ நேரோ, வைட் ஆர் ரொம்ப வைட் ஆர் சுமோ ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது, சுமோ ஸ்டாண்ட்ஸ் பவர் லிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ள போவேனா. பட் இந்த 3 வேரியேஷன் எப்படி நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலா ஒரு மனுஷனுக்கு ஜம்பிங் ஒரு இன்ஸ்டிங்டிவ் ஒர்க். அந்த ஜம்ப் பண்ணும்போது உங்களால எந்த ஃபீட் பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜம்பிங் அந்த அளவுக்கு ஹைட் எலவேட் ஆகாது. கொஞ்சம் வைட் வச்சேன் அப்படின்னா என்னால நிறைய ஹைட் எலவேட் பண்ண முடியும். இந்த ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது பாடியோட அலைன்மெண்ட் ஸ்குவாட்டுக்கு எதுல இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நமக்கு இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க உங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்குவாட் ஸ்டாண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸ்குவாட் பார் பிளேஸ்மெண்ட் அப்படின்றதுலயும் 2 விஷயம் இருக்கு. லோ பார் அப்படின்னு ஒன்று வந்து பவர் லிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சேஃப்டி கம்மி இஃப் யூ ஆர் அ பிகினர் ஆர் அன் இன்டர்மீடியட். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே பாரை எப்படி பிளேஸ் பண்ணணும், எப்படி ஹோல்ட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் லோ பார் ட்ரை பண்ணலாம். பட் அது வரைக்கும் லெட்ஸ் ஸ்டிக் டு த ஹை பார். நம்மளோட கரெக்டா ஷோல்டர் டாப்ல வைக்கிறோம், கழுத்துல இல்ல, உங்களோட ட்ரபீசியஸ் மசில் இருக்கு இல்லையா, அது மேல வைக்கிறோம். ஸோ இந்த ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் வெயிட்டை எடுக்கும்போது இந்த இடத்துல பிளேஸ் பண்ண உடனே சிக்கன் விங் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி ஒரு கோழி ரக்கை எப்படி மடிச்சு வச்சுக்குது இல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா இப்போ பார் அந்த இடத்துல டைட்டா உட்காந்துருது. அதுக்கப்புறம் உங்களோட விட்டுக்கு ஏற்ற மாதிரி பாரை பிடிச்ச உடனே இட் இஸ் இன் அ பர்ஃபெக்ட் பொசிஷன். அப்படியே நேரம் உட்கார்றது இல்லை, உங்களோட ஹிப்பை ஸ்லைட்டா பின்னாடி மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கோ ஆல் த வே டவுன் அண்ட் தென் ஆல் த வே அப், ஆல் த வே டவுன் அண்ட் ஆல் த வே அப். இப்போ நேரம் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இப்படி உட்காரும்போது மை நீ வில் கோ ஃபார்வர்ட். கரெக்டா? ஸோ இப்போ என்னோட ஹிப்பை ஸ்லைட்டாக இப்படி பின்னாடி தள்ளும்போது என்னால் உட்காரும்போது ஒரு சேரில் பின்னாடி உட்கார்ற மாதிரி நான் உட்கார்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா என்னோட நீ அப்படின்றது என்னோட டோக்கு வெளில போல. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஆங்கிளில் நீங்கள் ஸ்குவாட் பண்ணீங்கன்னா உங்களோட முட்டி சீக்கிரம் தேஞ்சிரும். கரெக்டா தப்பா அப்படின்றத தாண்டி இது பண்றது வர்த்தா வர்த் இல்லையான்னு யோசிச்சிங்கன்னா இப்படி ஸ்குவாட் பண்றது வர்த்தே கிடையாது. அப்போ ஸ்லைட்லி ஹிஞ்ச் அண்ட் தென் ஸ்குவாட் ஆல் த வே டவுன் அண்ட் அப். நீயோட பொசிஷனும் உங்களோட ஆங்கிளோட பொசிஷனும் எப்படின்றது முக்கியம். ஸ்குவாட் அப்படின்றது ஒரு லைன்ல உங்க ஹிப்பு, உங்க நீ அண்ட் உங்களோட ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகணும்னு இருக்கு. ஸோ ஸ்குவாட் பண்றீங்கன்னா இப்போ நான் வைட் ஸ்டாண்ட்ஸ் சூஸ் பண்றேன் அப்படின்னா நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சேன் அப்படின்னா என்னோட முட்டியும் என்னோட டோவும் அலைன்மெண்ட்டில் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட டோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உட்காரும்போது உங்கள் முட்டியும் டோவும் ஒரு லைனில் வருதா அப்படின்றது முக்கியம். நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஃபீட் பொசிஷன் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுள் எர்கனாமிக் ஃபீட் பொசிஷன். ஸ்குவாட் பண்ணும்போது பாரை உங்கள் ட்ரபீசியஸில் ப்ரேஸ் பண்ணுறது, ஹிஞ்ச் யோர் பேக், லோவர் பேக், கோ ஆல் த வே டவுன். எப்படின்னா ஒரு சேர் கொஞ்சம் ஒரு அரை அடி பின்னாடி சேர் இருந்துச்சுன்னா எப்படி உட்காரோமோ அந்த மாதிரி பின்னாடி போய் உக்காந்துட்டு அண்ட் கம் அப். ஒரு ஸ்குவாட்ன்றது எப்போ ஃபுல் டெப்த் அப்படின்னா உங்களோட இந்த தையோட அப்பர் தை இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் இப்படி உட்காருனீங்கன்னா உங்கள் அப்பர் தை அப்படின்றது இந்த ஃப்ளோரோட பேரலில் பிரேக் பண்ணிச்சுன்னா இட்ஸ் அ ஃபுல் ஸ்குவாட். திஸ் இஸ் அபவுட் இட். ஸோ இந்த எக்ஸசைஸை பண்ணும்போது என்னென்ன மசில் ஒர்க் ஆகுது, உங்களோட தைஸ் அண்ட் மெயினாக உங்கள் ஹிப்பை சுற்றி இருக்கிற எல்லா மசிலும். முட்டியை மடக்குனா ஸ்குவாட்டுன்னு,
ஆனா உங்க ஹிப்பை ஹிஞ்ச் பண்ணி உங்க ஹிப்பை எவ்வளவு தூரம் மடக்குறீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் உங்க முட்டி மடங்குது. இதை ஞாபகம் வச்சுட்டு ஸ்குவாட் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபார்ம் கரெக்டா வரும். நிறைய பேருக்கு ஸ்குவாட் அப்படின்றது எப்போ மசிலோட சைஸ் வேகமா வளரும் அப்படின்னா கொஞ்சம் ரெப்ஸ் ஜாஸ்தியா வைக்கும்போது தான் பெரும்பாலானவர்களுக்கு வளரும். லோ ரெப்ஸ்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் புஷ் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபாஸ்டா பில்ட் ஆகும். ஆனா மசில் சைஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்லோவா தான் வளரும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா டைப் 2 மசில்ஸ் அண்ட் டைப் 1 மசிலோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டைப் 1 டிஸ்ட்ரிபியூஷன் உங்களோட கால்ல ஜாஸ்தியா இருக்கும் ஃபார் மோர் என்டியூரன்ஸ். அதனால ஒரு ஸ்குவாட்ஸ் ஐ வுட் சே 8 to 12 ரெப் ரேஞ்ச்ல பண்ணும்போது உங்களோட ஹைப்பர் ட்ரோஃபி சூப்பராகவே நடக்குது. தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். ஒரு சில பேருக்கு டிஃப்ரெண்ட் ரெப் ரேஞ்ச் ஒர்க் ஆகும். பட் 3 to 5 ரெப் ரேஞ்சில் உங்களோட ஸ்ட்ரென்த் சூப்பராக பில்ட் ஆகும். வெறும் ஸ்குவாட் மட்டும் பண்ணி உங்களோட ஃபுல் லெக் டெவலப் பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் ஒரு காம்படிஷன் லெவல் லெக்ஸ் வரணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ஆட் எக்ஸ்டென்ஷன், ஹேக் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு we need to do multiple things. ஒரு சமையல் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு நம்மளால சமைக்க முடியாது. அதுக்கு தேவையான பல இன்கிரீடியன்ஸ் வேணும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பவர் லிஃப்டர்ஸ் அப்படின்னா யூ நீட் டிஃப்ரெண்ட் ஆக்சரி மூவ்மெண்ட்ஸ். பாடி பில்டர்ஸ் அப்படின்னா யூ நீட் டிஃப்ரெண்ட் ஆக்சரி மூவ்மெண்ட்ஸ். ஆனால் உங்களோட ஒர்க் அவுட்டோட மெயின் ப்ரோட்டீன் இன்கிரீடியன்ட் எது அப்படின்னா இட்ஸ் யுவர் ஸ்குவாட். அண்ட் ரொம்ப முக்கியமா பல ரிசர்ச் என்ன சொல்லுது, ஸ்குவாட் செய்யும் போது உங்க டெஸ்டோஸ்டெரான் ஸ்பைக் அப்படின்றது நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்குவாட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்க, மேக் ஷுர் யூ இன்க்ளூட் ஸ்குவாட்ஸ் இன் யுவர் லெக் ஒர்க் அவுட். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டே இருக்கேன். until my next video, this is your Bigly, over and out.